அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறவிருக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முப்படை தளபதிகளும் பங்கேற்கவிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது? என்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது? மத்திய பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தற்பொழுது ஸ்ரீநகரிலிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக டெல்லி கிளம்பியுள்ள நிலையில் அவருடைய வருகைக்கு பிறகு பிரதமர் தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற உள்ளது. பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் முப்படைகளினுடைய தளபதிகளும் இந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஹல்காம் துப்பாக்கி சூடு தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. மிக முக்கியமாக அதாவது இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை மூடுவது தொடர்பான ஒரு முக்கிய முடிவையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் பஹல்காமுடைய தாக்குதல் தொடர்பான எதிரொலி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் தெரிய வந்துள்ளது. இதற்காக பல்வேறு சுற்றுப்பயணங்களையும் தற்பொழுது பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ரத்து செய்து பல்வேறு ஆலோசனைகளில் தற்பொழுது மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்த பின்னர் தற்பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி வந்தடைய உள்ளார். அவருடைய வருகைக்கு பிறகு சுமார் 5:30 மணிக்கு இந்த மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை என்பது நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.